Exercise 3.1, filling the blanks. First one, p minus q the whole square. So first one is in the formula a minus b the whole square, that is equal to p square minus 2pq plus q square. This is the formula. Next, the product of second one the product of x plus 5 and x minus 5. x plus 5 அப்புறம் x minus 5. இது என்ன ஃபார்முலா நமக்கு பாத்தீங்கன்னா a plus b அப்புறம் a minus b. a plus b a minus b ஓட ஃபார்முலா என்னது? a square என்ன ஐடென்டிட்டி? a square minus b square. அப்போ நமக்கு என்ன வரும்? இங்க a is equal to x, b is equal to 5. அப்போ a square minus b square is equal to என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா x square minus 5 square. So what is x square minus 5 square? 5 square and then x square minus 5 square is 25. So the answer is x square minus 25. Okay, next third one. The factors of x square minus 4x plus 4. X square minus 4x plus 4. So இதுக்கு நம்ம factor கண்டுபிடிக்கும்போது நம்ம இது என்ன எழுதலாம்? x square எழுதலாம் minus 4 into this is x. நமக்கு இது என்ன ஃபார்முலா ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா x a square minus 2ab plus b square ஃபார்முலால ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். See here a square minus 2ab plus b square. இதுல நான் உங்களுக்கு ஹிண்ட் போட்டிருக்கேன். இங்க மேல ஒரு கார்டு வரும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் நம்பர் என்னது? ஸ்கொயர் நம்பர். அதாவது இங்க நம்ம என்ன எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இங்க நம்ம என்ன எழுதலாம்? 1 into x ஸ்கொயர் எழுதலாம். மைனஸ் இந்த 2 இங்க இருக்கு. ஏன்றது என்னது? x, bன்றது என்னது? 2. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு மேட்ச் ஆகுதா? அப்போ நம்ம இதை எப்படி எழுதுறோம்? 2 into x is a, அதுக்கப்புறம் 2 plus this is 2 square. Clear? So நமக்கு இது என்னென்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் என்னவா இருக்கணும்? ஸ்கொயர் நம்பரா இருக்கணும். நடுவுல இருக்க நம்பர் என்னவா இருக்கணும்? ஈவன் நம்பரா இருக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா எது ரிசம்பிள் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா x, where x is equal to a and here 2 is equal to b. So அப்ப என்ன வரும்? x minus 2 the whole square. கிளியரா? இதை நம்ம இப்படி பிரிச்சு எழுதுறோம். பிரிச்சு எழுதும் போது ஃபார்முலால எப்பயுமே 2 இருக்கும். அப்ப நம்ம அந்த 2 அங்க போட்டுட்டு மீதி டிவைட் பை 2 போடுறத அங்க போடணும். கிளியரா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். Express 24 ab c square as a product of its factors. இப்போ 24 இருக்கு, a b square c square இருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 24 எடுத்துக்கலாம். 24 இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சா 2 போட்டோம்னா என்ன வரும்? 12. 2 again 2 is 6 2s are 12. Next again 2 is 3 2s are 6. So நம்பர்ஸ்க்கு முதல்ல நம்ம என்ன எழுதுறோம்? 2 into 2 into 2 into 3. நெக்ஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் a b square c square. ஃபர்ஸ்ட் நம்ம a போட்டோம்னா என்ன வரும்? b square c square. நெக்ஸ்ட் நம்ம என்ன போடுறோம்? b போடுறோம். இது என்ன வரும்? b c square. நெக்ஸ்ட் நம்ம b போட்டோம்னா என்ன வரும்? c square மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் c போட்டோம்னா c இருக்கும். So this is the constant ஓட factors. It is a into b into b into c into c. கிளியரா? ஸோ நம்ம இங்க ஆன்சர்ஸ் எழுதிடலாம். இதோட ஆன்சர் என்னது? x minus 2 the whole square. இதோட ஆன்சர் என்னது? 2 into 2 into 2 into 3 into a into b into b into c into c.